ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பக்ரீத் கொண்டாடின எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். லேட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் அடுக்கினேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்திரமே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு செல்ஃபு, அதில் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேங்க. என்ன செய்கிறேன்னா சிக்கன் பிரியாணி. எல்லோரும் என்னை திட்டுவீங்க, என்ன திட்டுறதே இல்லை. எங்கள் பாவா எல்லோரும் சொல்ல நீங்களா திருந்தாதீங்கன்னு சொல்லிட்டாரு பசங்களை பார்த்து. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டாங்க, பக்ரீத் அன்னைக்கு பிரியாணி தான் சாப்பிட்ணுமா. அதனால் சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. காலையிலே சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அவர் வெளியே கிளம்பிட்டார். சரி ஓகே, பிரியாணி செஞ்சு கொடுத்துருவோம். பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுப்போம்ல, அப்படி தான். அவருக்கு நான் சிக்கன் கிரேவி செய்கிறேன், என்ன வேண்டாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே நானும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. அதனால் சிக்கன் எல்லாம் கழுவி பரட்டி, லெக் இருந்துச்சு அதை வந்து சிக்கன் 65க்கு பரட்டி வச்சுட்டு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான் பார்த்தேன். ஃப்ரைடே அன்றைக்கி நான் வேலையே பார்க்கல, க்ளீன் பண்ணுற வேலையே. இதையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கத்து அதையும் பார்த்தேன். நம்ம ரேஷ்மாக்கு பிரியாணியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கம்மாண்ணா. அதனால் புதினா கொத்தமல்லாம் அரைச்சி போட்டு, பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி போட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணேன். குக்கரில் விசில் விட்டு எடுத்தேங்க. எப்போயுமே மதியானத்தோடு முடிஞ்சிடும் பிரியாணி, குக்கரில் வைக்கிற பிரியாணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாங்க, ஏன்னா எல்லாருக்கும் வாசனை வந்தோடனே கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்ணுன்னு ஆசை வரும்ல, அப்படி தான். அதனால் திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு நான் செஞ்சேன். எண்ணெய் குக்கரில் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அதனால் நான் குக்கரில் ஒரு காப்படி மட்டும் தான் சேர்க்க முடியும். அதை விட கொஞ்சம் கூட சேர்த்தாலும் இப்படி தான் அடி பிடிச்சிக்குங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணியும் வெங்காய பச்சடியும் சிக்கன் லெக்கு வறுத்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோழியாக இருக்கும் போல் பிரிஞ்சிருச்சுங்க. ஒரு வழியாக பக்ரீத் அன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாம்பிராணிலாம் போட்டு வீடெல்லாம் தொடச்சி எடுத்தனால ரேஷ்மா பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலா, அவள் வரும்போது இந்த சின்ன குழந்தை மாதிரி இந்த ஜெல்லி மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு எனக்கும் கொடுப்பா. நானும் உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுவீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.